கதைப்பொம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இணையவிலை அப்படிங்கிற கதையோட 3ஆம் பாகத்தை தான் பார்க்க போகிறோம். இது எழுதியிருக்கிறது அகிலா கோவிந்தன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்ற பகுதியில் நம்ம எதோடு முடிச்சிருந்தோம்னா, ராஜா அவர்கள் கவிதாவை சீண்டியிருப்பாங்க. இந்த மாதிரி அழகு குதிரையை நான் இறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜா கர்ஜனை குரலில் சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் தான் கவிதா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கதையோட நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து கதைக்குள்ளே போவோம். கவிதா தன் சீட்டிற்கு வருகிறாள். அவளுக்கு ஒரு கணம் நடந்தது ஒன்றும் புரியவில்லை. காலை வரை தன் குமாஸ்தானாய் வேலை பார்த்தவன் திடீரென்று முதலாளியா என்கிறான். தன்னை அழகு ராணி, அழகு குதிரை என்றெல்லாம் சீண்டி விளையாடுகிறான். என்னதான் அப்படி இங்கு நடக்கிறது என்று கவிதா குழம்பினாள். அவள் அப்படி குழப்பமானதை எதிர் சீட்டிலிருந்து ரசித்து கொண்டிருக்கிறார் மைதிலி. என்ன கவிதா, குழப்பமா இருக்கிறாயா என்றாள். ஆமாம் மைதிலி, இங்கு என்னதான் நடக்கிறது? நடப்பதெல்லாம். கவிதா வார்த்தையை முடிக்கவில்லை. எல்லாம் ஒரு விளையாட்டு தான் என்று முடித்து வைத்தாள் மைதிலி. ஆமாம், முதலாளி தொழிலாளி விளையாட்டு. முதலாளி தொழிலாளி போல் நடிப்பார், தமது திறமையை சோதிப்பார், அதில் பாஸ் செய்துவிட்டால் தான் வேலை. எனக்கு அப்படித்தான் வேலை கிடைத்தது. என்ன, உன்னையும் ராஜா பரிசோதித்தாரா? நிஜமாவா? தன்னை மறந்து ஆவலாய் கேட்டாள் கவிதா. ஆச்சரியமாய் பார்த்தவரை மைதிலி தலையசைத்தாள். அதுவும் சாதாரண பரிசோதனை அல்ல, விஷமானது. விஷமானதா? ஆமாம். முதலில் சக குமாஸ்தான் போல் பேச்சு கொடுத்து பார்த்தார். நான் பேச்சில் ஆர்வம் காட்டவில்லை என்றதும் காதல் விழி வீசி பார்த்தார். என்ன காதல் வலையா? தன்னை மறந்து கவிதா திடுக்கிட அதை கவனித்தவளாய் மைதிலி தொடர்ந்தாள். காதல் வலைதான், அதுவும் எப்படி தெரியுமா? எப்படி மைதிலி? பசப்பு வார்த்தைகளை காட்டி. பசப்பு வார்த்தைகளா? ஆமாம். இதோ போர் மைதிலி, நாம் 2 பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம். பேசாமல் நாம் இருவரும் காதலித்து கொண்டால், கல்யாணம் செய்து கொண்டால் எவ்வளவு வசதியாய் இருக்கும் என்றெல்லாம் ஆசை காட்டினார். அதுக்கு நீ மயங்கவில்லையாக்கும்? கவிதா குத்தலாய் கேட்கிறாளா என்பதை அறிய முடியாதவளாய் மைதிலி தொடர்கிறாள். நிஜமாவே நான் மயங்கவில்லை கவிதா. நான் மட்டும் அன்று மயங்கி இருந்திருந்தால், அவர் பேச்சை நம்பி இருந்திருந்தால் அதோ கதிதான். எனக்கு வேலையும் போயிருக்கும், மானமும் போயிருக்கும். மானம் போயிருக்குமாம்? ஆமாம். காதல் உணர்வுகள் உன் மனதில் எழும்பியதாலே உனக்கு இங்கு வேலை கிடையாது என்று பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கும். புரியவில்லையே மைதிலி. கவிதா, நான் தான் சொன்னேனே, இந்த காதல் வேலை எனக்கு வைக்கப்பட்ட பரீட்சை என்று. நான் மட்டும் அன்று அவர் பேச்சில் மயங்கி தலையாட்டி இருந்திருந்தால் உடனே நான் நிராகரிக்கப்பட்டிருப்பேன். காரணம், நம் கம்பெனியின் கொள்கை எப்படி? கொள்கையா? ஆமாம். வேலை பார்ப்போர் யாரும் காதல் செய்யக்கூடாது, காதலை பற்றி பேசவும் கூடாது. அட, இது என்ன புது கதை? கவிதா வியக்க அவளை பார்த்த உற்சாகமாய் மைதிலி கண் சிமிட்டினாள். கதைதான். இதற்கு பின்னணியில் நிச்சயம் ஒரு கதை இருக்கிறது. சொல்லட்டுமா? சொல்லு. நம் முதலாளி ராஜா யாரையோ தீவிரமாய் காதலித்தாராம். அந்த பொண்ணும் அவரை விழுந்து விதழித்து காதலித்தாராம். கடைசியில் திடீரென்று ஒரு நாள் இவருக்கு குட்பை சொல்லிவிட்டு வேறு ஒருவரை மணந்து கொண்டாளாம். நிஜமாகவா? நிஜம்தான் கவிதா. அந்த கோபத்தில்தான் ராஜாவுக்கு காதல் என்றாலே, யாரும் காதலித்தாலோ காதலை பற்றி பேசினாலோ பயங்கரமாய் கோபம் கொண்டு விடுவாராம். நம் ஆஃபீஸிலும் ஹெட் கிளர்க் ரகசியமாய் என்னிடம் சொன்ன தகவல் இது. மைதிலி சொல்ல கவிதா நம்ப முடியாதவளாய் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். என்ன, ராஜா காதல் மீது வெறுப்பு உள்ள ஆசாமியா? காதலே அவருக்கு பிடிக்காதா? காதல் செய்தால் கோபம் கொள்வாரா? என்ன ஒரு ஆச்சரியமாய் இருக்கிறது. கவிதாவால் நம்ப முடியவில்லை. அவளுக்கு உடனடியாக தெரிந்தாக வேண்டும். மைதிலி சொல்வதெல்லாம் உண்மையா என்பது புரிந்தாக வேண்டும். கவிதா 2 நாள் பொறுமையாய் காத்திருந்தாள். 3ஆம் நாள் ஏதோ ஒரு விஷயமாய் ராஜாவின் ரூமிற்கு போக வேண்டியிருந்தது. அலுவலகம் விவரங்களை சொல்லிவிட்டு திரும்ப மனமில்லாதவளாய் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு எப்படியாவது அந்த காதல் விஷயத்தை பற்றி ராஜாவிடம் கேட்டுவிடலாமா என்ற யோசனை உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ராஜா முக்கிய குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தான். தற்செயலாய் நிமிர்ந்த போது கவிதாவின் நிலையை கவனித்து விட்டான். அவள் ஏதோ கேட்க தவிப்பதை அவள் முகம் குறிப்பில் கண்டுபிடித்து விட்டான். என்ன விஷயம் கவிதா என்றான் ஆச்சரியமாய் குரலில் மென்மையை தடவியபடி. ஒன்றுமில்லை, ஒரு விஷயம் உங்களிடம் கேட்க வேண்டும். கேட்க தயக்கமாய் இருக்கிறது சார். கவிதா பீடிகையுடன் இழுத்தாள். தயக்கமா? என்னிடமா? தாராளமாய் கேள். கைகளை விரித்தபடி ராஜா சிரித்தான். அது அது
அது வந்து போயதெல்லாம் வேணாம், நேரடியாக விஷயத்திற்கு வா, எனக்கு வேலை இருக்கிறது கவிதா. அவன் குரலில் உரிமையாய் மிரட்டல் இருந்தது. நான் ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டாய்? காதலை பற்றி. தயக்கமாய் கவிதா இழுத்தாள். அவள் காதல் என்றதுமே சட்டென்று மின்சாரம் பாய்ந்தது போல் ராஜா நிமிர்ந்து கொண்டான். கண்களை கூர்மையாக்கி அவளை பார்வையால் துளைத்தான். அதான் வந்து விட்டதே, வார்த்தைகளை முழுவதாய் கொட்டிவிடு. ராஜா மறுபடியும் மிரட்டவே, அது வேறொன்றுமில்லை, உங்களுக்கு காதல் என்றாலே பிடிக்காதாம், ஆஃபீஸில் யாரும் காதலிக்க கூடாதாம். உண்மையா சார்? ஒரே மூச்சில் படபடப்புடன் ஆவலாய் கேட்டுவிட்டு அவன் முகம் குறிப்பை கவிதா ஆராய முயன்றாள். அதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் ராஜா பார்வையை கூர்மையாக்கினான். அப்படி யார் உனக்கு சொன்னார்கள் என்றான் அதே படபடப்புடன் வேகத்தில். மைதிலி சார். ராஜா செட்டென்று மௌனமாகிவிட்டான். அவன் கண்கள் மட்டும் அவளை பார்த்து கொண்டிருந்தன. கவிதாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் டக்கென உண்டு இல்லை பதில் சொல்வான் என்று நினைத்தால் அவன் பாட்டுக்கு மௌனமை பார்த்து கொண்டு என்னதான் நினைக்கிறான்? இமைகள் படபட கண்களை விரித்து பார்த்தாள். ராஜா சலனமே இல்லாமல் பார்வையால் அவளை விழித்து கொண்டிருந்தான். அவன் மனதில் ஓடுகிற எண்ணத்தை கவிதாவால் படிக்க முடியவில்லை. அந்த திடீர் மௌனம் மேலும் மேலும் அவளை தவிக்க வைத்தது. ராஜா அந்த தவிப்பை ரசித்தவது போல் குறும்பு சிரிப்புடன், உனக்கு அவசியம் உடனடியாக தெரிந்தாக வேண்டும், அப்படித்தானே? அது தெரிந்தால் நல்லது. ஆஃபீஸ் கொள்கை என்று வேற மைதிலி சொன்னால், அதான் கேட்டேன். தவறாக இருந்தால் விட்டுவிடுங்கள் சார். இல்லை கவிதா, நான் அப்படி மைதிலியிடம் சொன்னது உண்மைதான். ஆனால் அதற்கு காரணம்தான் வேறு ஒரு தற்காப்பு காரணமாகத்தான் அதை சொன்னேன். புரியவில்லையே சார். புரியும்படி சொல்கிறேன். வேலைக்கு வர பெண்கள் வந்தமா, வேலை பார்த்தமா, சம்பளம் வாங்கினாமா என்று தான் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அலைகிற கேஸ் போல முதலாளி ஹேண்ட்ஸமா மூக்குமொழியமா இருக்கிறானே, இவனுக்கு ஒரு காதல் வேலையை வீசி மயக்கிவிடலாமே என்றெல்லாம் விசைப்பரிச்சை செய்துவிடக்கூடாதல்லவா? அதனால தான் காதல் பிடிக்காதென்று பொய்யாய் சொல்லி தன்னை தற்காத்து கொண்டேன். மேலும் ராஜா ஒரு கணம் நிறுத்திவிட்டு ஆழமாய் பார்த்தவன் தொடர்ந்தான். அன்று மைதிலியிடமிருந்து தப்பித்து விட்டேன். ஆனால் இப்போது உன் உருவில் ஆபத்து வரும் போல் தெரிகிறதே. எதற்கும் நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ராஜா அவளை விஷமாய் பார்த்தவாறு சொல்ல கோபத்தில் முகம் சுண்டி போனாள் கவிதா. உன்னுருவில் ஆபத்து வரும் போல் தெரிகிறதே என்று ராஜாவின் வார்த்தைகள் கவிதாவை பாடாய்படுத்திவிட்டன. தன் உள் மனதை அவன் கண்பிடித்து விட்டானோ என்ற பயம், தன்னை எவ்வளவு கேவலமாய் நினைத்து விட்டானோ என்ற கோபம் அன்று முழுவதும் அவளை தூங்க விடாமல் யோசிக்க வைத்தது. ராஜா அப்படி கேட்டதும் கவிதா ஒரு கணம் அவமானத்தில் அதிர்ந்து விட்டாள். அவள் ஒன்றும் பேசவும் இல்லை. அவளால் ஒன்றும் பேச முடியவும் இல்லை. விருட்டென சினம் பொங்கியவளாய் உதடு துடிக்க ரூமை விட்டு வெளியே வந்ததோடு சரி. ராஜாவும் அவளை தடுத்து நிறுத்தவில்லை. அவள் கோபப்படட்டும் என்று அப்படியே விட்டுவிட்டான். மேலும் கவிதாவுக்கு ராஜா பேச்சில் அலைகிற கேஸ் என்று சொல்லியது பயங்கர கோபத்தை உண்டு பண்ணியது. நான் என்ன அலைகிற கேஸா? என்னையும் அந்த அலைகிற கேஸ் லிஸ்டில் தான் அப்படி ராஜா சேர்த்திருக்கிறாரா? என்ன ஒரு திமிரு அவருக்கு என அடிக்கடி வெகுண்டு போனாள். உடனே நாம் அப்படி காதலை பற்றி கேட்டது தப்புதான். எதுவாயிருந்தால் என்ன, நாம் உண்டு நம் வேலை உண்டு இருந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் வராதே. இப்படி வீணாய் சுடு சொற்களை கேட்டு தவிர்க்க வேண்டாம். எல்லாம் என் தப்புத்தான். தன்னைத்தானே கடிந்து கொண்டவளாய் மனதளவில் இனி வீணாய் வம்பு தும்புகளுக்கு இடம் கொடுக்காமல் வேலையில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என உறுதியை எடுத்துக்கொண்டாள். அவர்கள் ஏஜென்ட்டாய் பணிபுரியும் பன்னாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமாக 3-4 கப்பல்கள் சேர்ந்தாற்போல் துறைமுகத்திற்கு வந்துவிட்டன. 4 கப்பல்களில் அன்லோடுகள் இருந்தே நிறைய கண்டெய்னர்கள் வெளியேறிற்று. உடனடியாக முக்கிய சரக்குகளை டெலிவரி செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலை கூட ஏற்பட்டது. ராஜா ஏறக்குறைய பம்பரமாய் இருந்தான். ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ்கள் நொடிக்கொரு தரம் வந்தது போல் இருந்தது. அன்லோடிங் ஸ்பாட்டில் சரக்குகள் சரியாக இருப்பதை குறிப்பெடுக்கும் வேலை அவளுக்கு. காரில் ஏறும் கவிதா நேரமாயிற்று என்று ராஜா அவசரமாய் அழைத்ததும் மின்னல் வேகத்தில் ஃபைல்களுடன் ஏறி காரில் அமர்வதுதான் அவளுக்கு தெரியும். கண்மூடி திறக்கும் நேரத்தில் துறைமுகத்தில் இருப்பாள். அப்படி நெரிசலான வீதிகளில் காரை சிட்டாய் பறகடித்து ஓட்டும் ராஜாவை வியந்து பார்ப்பாள். அந்த பளபளப்பான சுறுசுறுலான கேசமும் அவளது குழிவிழுகும் புஷ்டியான கன்னமும் அவளை ரொம்பவும் ரசிக்க வைக்கும். ஓரிரு சமயங்களில் ஆவலை அடக்க முடியாமல் அவளும் கிள்ளி பார்க்க கூட தோன்றும். அப்படி கிள்ளி பார்த்தால் ராஜா என்ன செய்வான் என்றெல்லாம் நினைப்பாள். மறுகணமே என்ன ஒரு விபரீதமான ஆசை, புத்தி ஏன் இப்படி அலைகிறது என்று தன்னைத்தானே கடிந்து கொள்வாள்.
ஆனால் ராஜாவோ அவள் மன போராட்டங்களை கவனிக்காமல் சாலையில் கவனமாயிருப்பான். ஓரிரு சமயங்களில் அவளை நோக்கி திரும்பும்போது சின்ன புன்முறுவலை அவளுக்கு தேவாமிர்தம் போல் இருக்கும். அன்று இரவு கவிதா வீட்டுக்கு வந்தால் ஒன்றும் ஓடாது, தூக்கமும் வராது. ராஜா முகம்தான் மறுபடியும் வந்து போகும். அந்த புன்முறுவல் சிரிப்பு அவளை ரொம்பவும் இசைக்கும். பயம் தன்னைத்தானே வாட்டும். ராஜாவை எதற்கு நினைக்க வேண்டும்? ஏன் திரும்ப திரும்ப அவரை பற்றி நினைத்து கொண்டு எனக்கு என்னதான் ஆயிற்று, என்னதான் நடக்கிறது, எதற்கு ஏன் இந்த வீண் விபரீத ஆசைகள்? மனதில் கேள்விகள் தாண்டவமாடும். மனதை அடக்கி பார்ப்பாள் கவிதா. தன் நிலை என்ன, தான் யார் என்பதை பற்றியெல்லாம் நினைப்பாள். எல்லாம் இரவோடு சரி. காலை எழுந்துவிட்டால் எப்போதும் அலுவலகத்துக்கு செல்வோம், எப்போது ராஜாவை பார்ப்போம் என்று நினைப்பே படபடப்பாய் சிறகடிக்க ஆரம்பித்துவிடும். அந்த படபடப்பு அவனை ஆசை தீர பார்த்த பின்பே அடங்கவும் செய்யும். ஓரிரு சமயங்களில் ராஜாவும் தன்னை கவனிப்பதைக் கொண்டு கவிதாவும் திடுக்கிடுகிறாள். அவள் வேலை கவனமாய் இருக்கும்போது தற்செயலாக நிமிர்ந்தாள். ராஜா தன்னையே வைத்து கண் வாங்காமல் நோக்குவதைக் கண்டு சிவந்திருந்தாள். ஒருவேளை ராஜாவிற்கும் மனதில் துளிகிறதோ, இதயம் இனம் புரியாத படபடப்பை நம்மைப் போலவே அவருக்கும் ஏற்படுகிறதோ என்றெல்லாம் நினைப்பாள். ஆனால் அடுத்த கணமே எந்தவித மனசலனமும் இல்லாமல் அவன் வேலை பார்ப்பதைக் கண்டு ஏமாந்து போவாள். மைதிலி சொன்னதுதான் அவள் ஞாபகத்துக்கு வந்தது. ராஜாவை பற்றி பயப்பட வேண்டாம், அவர் அதிகம் நெருங்க மாட்டார், அளவோடுதான் பழகுவார். நிஜமாகவா? ஆமாம், பெண்கள் என்றால் அவருக்கு அலர்ஜி. அலர்ஜியா? ஆம், அன்று அவர் காதல் தோல்வி கதையை என்று சொன்னேனே, அதிலிருந்து பெண்கள் அவர்களுக்கு அலர்ஜியாகிவிட்டார்கள். தோழி மைதிலி அப்படி சொன்னதும் கவிதாவுக்கு சிரிப்புத்தான் வந்துவிட்டது. அடங்கி கொண்டாள். காதலாம் கத்தரிக்காயாம், ஏமாந்து விட்டாராம், நன்றாக கதை விடுகிறார், நீயும் ஏமாந்து விட்டாயே என்று எண்ணிக்கொண்டாள். ராஜா சொன்ன தற்காப்பு காரணம், அழகிற கேஸ் போன்ற விஷயங்களை அவ்வப்போது எழுந்து அவளை பயமுறுத்தின. எந்த கணத்திலும் தன் மனநிலையை அவன் கண்டுபிடித்து விடுவானோ, தன்னை சீப்பாய் சராசரி பெண்கள் லிஸ்டில் சேர்த்து விடுவானோ என்ற பயம் விஸ்வரூபம் எடுத்து ஆடியது. ஆனால் அந்த வாரம் அவள் கொண்டு இருந்த மனநிலைக்கேற்றவாறு ராஜா கூப்பிட்டு அந்த விஷயத்தை சொன்னதும் மகிழ்ச்சி தாண்டவமாடி விட்டது. அப்படி ராஜா கவிதாவை கூப்பிட்டு என்ன விஷயம் சொன்னாங்க, ஏன் கவிதா அதுக்காக சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் கதைப்போமா சேனலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.